ராயல் டைரி யூடியூப் சேனல். ஸோ நம்ம இஸ்ரோ கிளாஸ் நம்மளுடைய டே 1 கிளாஸை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் அண்ட் இட்ஸ் யூனிட். ஓகேங்களா? தமிழில் பார்த்தீங்கன்னா அலகுகள் மற்றும் அளவைகள்னு சொல்லக்கூடியது. நம்ம அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிகிட்டு இருக்கேன் இல்லையா? ஸோ இதில் வந்து டிஸ்டன்ஸு, டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, வெயிட்டு, லிஃப்டிங்கு, டைமு, புஷ்ஷு, ஃபோர்ஸு, மேக்னெட்டிக், ஸ்பீடு, டெம்பரேச்சர், செல்சியஸ். இந்த டயக்ராமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறேன்னு. ஸோ அதில் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது என்ன மாதிரியான கண்டென்ட்டெல்லாம் இன்றைக்கி கவர் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது வாட் இஸ் யூனிட் அண்ட் ஒய் இம்பார்ட்டன்ட், டைப்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ், ஸ்கேலார் அண்ட் வெக்டார் குவான்டிட்டிஸ், எஸ்ஐ யூனிட் அண்ட் டைமென்ஷனல் ஃபார்முலா, மெஷூரிங் லார்ஜ் டிஸ்டன்ஸ், ரேஞ்ச் அண்ட் ஆர்டர். இந்த டாபிக் எல்லாமே நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இஸ்ரோ எக்ஸாம் இல்லை யூனிவர்சிட்டி லெவல் எக்ஸாம்ஸ் நீங்கள் இப்போ படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜேஇ எக்ஸாம்லேயும் இந்த ஒரு கொஷின் வந்து கம்பல்சரி வந்து ஃபஸ்ட் யூனிட்லேருந்து கேட்டுடுவாங்க. ஸோ அது எந்த மாதிரி கேட்குறாங்கன்றது நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது தமிழில் வந்து இயற்பியல் அளவுகள். ஏன் நான் உங்களுக்கு வந்து போத் லாங்குவேஜ்லேயே வந்து ஆஃபர் பண்ணுறேன் கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் வந்து எக்ஸாம்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதில் வந்து இங்கிலீஷில் நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து படிச்சுட்டு இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுடைய தமிழில் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான். ஸோ சமீபத்தில் எந்த எக்ஸாம் நடந்தாலும் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் எலிமினேஷன் கொஷனில் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் இருந்து எலிமினேஷன் பண்ணுற அந்த மெத்தேடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த தமிழ் படித்து உங்களுக்கு அந்த நேரத்தில் புரிஞ்சிச்சுன்னா அந்த ஃபிசிக்கலுக்கான தமிழ் மீனிங் உங்களுக்கு வந்து புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ணுறதுக்கான எலிமினேஷன் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு வந்து போத் லாங்குவேஜ்லையுமே கொடுக்குறேன். ஸோ என்ன இதுக்கு என்ன ஓகே இங்கிலீஷில் எப்படி சென்டென்ஸ் வந்து வருது, தமிழில் இதுக்கான அர்த்தம் என்னன்றது நம்ம பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இயற்பியல் அளவுகள் என்பக்கூடியது பார்த்திங்கன்னா த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் தட் கேன் பி மெஷர்ட் யூஸிங் த நியூமெரிக்கல் வேல்யூ. ஓகே, எக்ஸாம்பிள் லென்த், மாஸ், டெம்பரேச்சர், டைம், ஃபோர்ஸ், ஸ்பீட், டிஸ்டன்ஸ், ஆக்ஸலரேஷன், வெலாசிட்டி, மொமெண்டம் அண்ட் கரண்ட். ஸோ இது எல்லாமே வந்து பேஸ் பண்ணி வரக்கூடியது தான் இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஸோ இதுதான் ஓகேங்களா. என்னென்னா கேரக்டரிஸ்டாக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த மேட்டர் மெஷூர் த நியூமெரிக்கல் வேல்யூவில் மெஷூர் பண்ணக்கூடியது எல்லாமே வந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இயற்பியல் அளவுகள் என்பது எண் மதிப்புகளை பயன்படுத்தி அளவிடக்கூடிய பரும்பொருட்களின் பண்புகள் ஆகும். எடுத்துக்காட்டு நீளம், நிறை, வெப்பநிலை, நேரம், விசை, வேகம், தூரம், முடுக்கம், திசைவேகம், உந்தம் மற்றும் மின்னோட்டம். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ வந்து 2 kgன்றதை வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் ஷோ ஆகிட்டு இருக்கு இல்லையா. 2 kg இங்கே 2ன்றது வந்து நியூமெரிக்கல் வேல்யூவும் கேஜின்றது வந்து யூனிட்டாகவும் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கேல் டைமென்ஷனில் உங்களுக்கு வந்து ஒரு கிராஃப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 8 சென்டிமீட்டருக்கான பென்சில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம லென்த்துன்னு சொல்லுவோம். லென்த்துனா 8 சென்டிமீட்டர் வந்து நியூமெரிக்கல் வேல்யூலும் சென்டிமீட்டர்ன்றது வந்து யூனிட்லையும் நம்ம மெஷர் பண்ணுறோம். அடுத்து வந்து பாருங்கள், அடுத்த டயக்ராம் பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு டைமர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் வந்து 25 செகண்ட்ஸ். 25ன்றதை வந்து நியூமெரிக்கல் வேல்யூவிலும் செகண்ட்ஸை வந்து யூனிட்லையும் நம்ம மெஷர் பண்ணுறோம். அதே மாதிரி ஸ்பீடோமீட்டர் ஸ்பீடில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 120 km/h. 120ன்றது வந்து நியூமெரிக்கல் வேல்யூவிலும் யூனிட்டை வந்து km/hன்றது நம்ம வந்து யூனிட்டாகவும் சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க, ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் தட் கேன் பி மெஷூர்ட் யூஸிங் த நியூமெரிக்கல் வேல்யூ. ஓகே, இயற்பியல் அளவுகளை வந்து நம்ம வந்து நியூமெரிக்கல் வேல்யூ சொல்லிட்டு நம்ம வந்து அளவு பண்ணுறோம். ஓகே, மெஷூர் பண்ணுறோன்னா அதுக்கு வந்து தான் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் நியூமெரிக்கல் வேல்யூன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்காங்க. ஸோ இது கொஷின் நிறைய வந்து ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. லென்த்து, மாசு, டெம்பரேச்சர், டைம், ஸ்போர்ஸ், ஸ்பீட், டிஸ்டன்ஸ், ஆக்ஸலரேஷன், வெலாசிட்டி, மொமெண்டம் அண்டு கரண்ட். ஸோ இது எல்லாமே ஓகேங்களா. ஸோ அடுத்த டாபிக் அப்படின்னு பார்க்கும்போது டைப்ஸ் ஆஃப் த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஓகேவா, இயற்பியல் அளவுகளின் வகைகள் அப்படின்னு இருக்குது. சரிங்களா. ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் குவான்டிட்டிஸ் இருக்குது. ஒன் த பேஸ் ஆஃப் த யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் இஸ் த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் ஆர் டிவைடட் இன்டு 3 பார்ட்ஸ். ஓகே, இப்போ வந்து
ஒன் இஸ் த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், செகண்ட் ஒன் இஸ் டெரிவ்டு குவான்டிட்டிஸ், தேர்ட் வந்து சப்ளிமெண்டரி குவான்டிட்டிஸ். ஓகேவா? இப்போது இயற்பியல் அளவுகளின் வகையில் வந்து 3 வகையாக அவங்க வந்து பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அடிப்படை அளவுகள், தருவிக்கப்பட்ட அளவுகள், துணை அளவுகள் சொல்லி வந்து 3 டைப்ஸில் வந்து அதை பிரிக்கிறாங்க. அலகு மற்றும் அளவீட்டின் அடிப்படையில் இயற்பியல் அளவுகள் 3 பகுதிகளாக பிரிக்கப்படுகின்றன. ஸோ இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்ம வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், டெரிவ்டு குவான்டிட்டிஸ், சப்ளிமெண்டரி குவான்டிட்டிஸ்னு சொல்லக்கூடிய இந்த 3மே இருக்குது. ஸோ இந்த 3ஐயும் நீங்கள் பார்க்கும்போது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அடிப்படை அளவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் விச் டு நாட் ரிக்யூர் அனதர் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் டு பி எக்ஸ்பிரஸ்டு. ஓகேங்க, வேறொரு இயற்பியல் அளவை குறிப்பிட தேவையில்லாத இயற்பியல் அளவுகள்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? இதுதான் வந்து நம்ம வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் சொல்லுவோம். ஸோ டைரெக்டாகவே நம்ம சொல்லிடுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். லென்த்துக்கு வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி லென்த்து, யூனிட் வந்து மீட்டர், சிம்பிள் வந்து எம், மாஸ் கிலோகிராம் கேஜின்னு சொல்லிவிடுவோம். டைமுக்கு செகண்டு எஸ்ன்னு சொல்லிவிடுவோம். எலக்ட்ரிக்கல் கரண்ட்டு ஆம்பியர் ஏன்னு சொல்லிவிடுவோம். டெம்பரேச்சர் கெல்வின் கேன்னு வந்து நம்ம சொல்லிவிடுவோம். ஸோ இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. இதே வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டெரிவ்டு குவான்டிட்டிஸ்னு சொல்லக்கூடிய தருவிக்கப்பட்ட அளவுகள். த டெரிவ்டு குவான்டிட்டிஸ் தட் ரிக்யூர் 2 ஆர் மோர் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் டு பி எக்ஸ்பிரஸ்டு. ஓகேங்களா? ஸோ 1 ஆர் 2 மோர் எக்ஸ்பிரஸ் இதிலிருந்து இதை வந்து கொண்டு வருவாங்க. ஓகே, அதாவது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்குன்னா அதை வந்து இன்னொரு வகையாக கன்வெர்ட் பண்ணி அதிலிருந்து யூனிட்ஸும் எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய சிம்பிள்ஸ் தான் வந்து டெரிவ்டு குவான்டிட்டிஸ். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட முதன்மை அளவுகள் தேவைப்படும் தருவிக்கப்பட்ட அளவுகள் என்று குறிப்பிடப்படுகின்றன. எக்ஸாம்பிள் பாருங்கள். ஏரியா. ஸோ லென்த் இன்ட்டு பிரெத்து. ஓகேவா? ஒரு ஏரியா வந்து எடுத்துக்கணும்னா லென்த் இன்ட்டு பிரெத்து, வால்யூம்னா லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹச். ஓகேவா? இப்போ ஏரியாவை வந்து சிம்பிள் மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க, வால்யூமை வந்து க்யூப்னு சொல்லுவோம். ஓகே, மீட்டர் க்யூப்னு சொல்லுவோம். ஸ்பீடுனா டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகே, டிஸ்டன்ஸ் பை டைம் தான் ஸ்பீடு. மீட்டர் பெர் செகண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபோர்ஸ் வந்து மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன், எஃப் ஈக்குவல் டு எம்ஏன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் நியூட்டனில் வந்து சொல்லுவோம். அடுத்து வந்து பவர், எனர்ஜி பை டைம், வாட்ஸ். ஸோ இதுதான் வந்து டெரிவ்டு குவான்டிட்டிஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இன்னொரு அளவில் ஒரு ஃபார்முலாவிலேருந்து இன்னொரு ஃபார்முலாவை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணக்கூடியது. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து சப்ளிமெண்டரி குவான்டிட்டிஸ் துணை அலகுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய the quantity that required neither a base quantity or nor a derived quantities to express it. ஓகே, அதை வெளிப்படுத்த அடிப்படை அளவோ அல்லது தருவிக்கப்பட்ட அளவோ தேவைப்படாத அளவு தான் துணை அளவுகள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுதான் சப்ளிமெண்டரி குவான்டிட்டிஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த பிளைன் ஆங்கிள். ஓகே, பிளைன் ஆங்கிள் அண்ட் சாலிட் ஆங்கிள். ஸோ இது வந்து 2 டைப்ஸாக இருக்குது. பிளைன் ஆங்கிள் அண்டு சாலிட் ஆங்கிள். ஒன்று வந்து தலக்கோணம் அண்டு திண்ம கோணம். ஸோ நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பாருங்கள், உங்களுடைய ஷோ பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த சர்க்கிள் ஒரு சர்க்கிள் இருக்குது, ஒரு ஸ்பேர் இருக்குது. இந்த ஸ்பேரில் இருக்கக்கூடிய ஒரு பர்பெண்டிகுலர் லென்த் ஆஃப் த ஆர்ச்சர். ஸோ இந்த 1 ரேடியன் மீட்டருக்கும் ஸ்பியரில் இருக்கக்கூடிய 1 ஸ்டெரேடியன், ஓகேவா, 1 எஸ்ஆருக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் தான். ஓகேவா? இப்போ வந்து பிளைன் ஆங்கிளுடைய யூனிட் வந்து ரேடியனும், சிம்பிள் வந்து ஆர்ஏடின்னு சொல்லுவாங்க. சாலிட் ஆங்கிள் திண்ம கோணம் வந்து ஸ்டெரேடியன் எஸ்ஆர்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் உங்களுக்கான கிராஃப் ரீப்ரசன்டேஷன் அதுதான் பண்ணிகிட்டு இருக்கு. சரிங்களா? 1 ரேடியன் ஈக்குவல் டு 1 பவர் சி, 1 பவர் சி ஈக்குவல் டு 57.2958 டிகிரி வந்து அப்ராக்சிமேட்டாக அதோடைய வேல்யூ சொல்லுவாங்க, ஒரு ரேடியனுடைய வேல்யூ. அதே வந்து ஒரு ஸ்டேடியன் வந்து ஒமேகா சாலிட் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. ஏ வந்து ஏரியா ஆஃப் த ஸ்பெரிக்கல் கேப் அப்படின்னு நம்ம வந்து பண்ணிப்போம். ஏரியா ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர், ஒமேகா ஈக்குவல் டு 1 ஸ்டேடியன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். ஓகே, அடுத்து வந்து டைப்ஸ் ஆஃப் த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இயற்பியல் அளவுகளின் வகைகள். ஆன் த பேசிக் ஆஃப் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் வித் த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இஸ் த டெரிவ்ட் இன்டு 2 பார்ட்ஸ். ஒன் இஸ் த வெக்டார் குவான்டிட்டிஸ், அனதர் ஒன் இஸ் ஸ்கேலார் குவான்டிட்டிஸ். ஸோ இந்த 2 குவான்டிட்டிஸ்லேருந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் வந்து வேறுபடுத்துகிறாங்க. இந்த இயற்பியல் அளவுகளின் வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது எண் மதிப்பு மற்றும் திசையின் அடிப்படையில் இயற்பியல் அளவு 2 பகுதிகளாக பிரிக்கப்படுகின்றன. ஒன்று வந்து திசையான் அளவுகள், மற்றொன்று வந்து ஸ்கேலார் அளவுகள். ஓகேவா? இந்த 2 மெத்தடில் வந்து பிரிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து
ஸ்கேலார் குவான்டிட்டிக்கும் வெக்டார் குவான்டிட்டிக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ஸ்கேலார் குவான்டிட்டினா என்ன, வெக்டார் குவான்டிட்டி என்னன்றதுக்கு டெஃபினேஷன் அண்ட் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு பார்க்கும்போது எ ஃபிசிக்கல் குவான்டிட்டி விச் ஹேஸ் ஒன்லி இட் மேக்னிடியூட் பட் நோ டைரக்ஷன். ஓகேவா? இப்போ வந்து இப்போ ஸ்கேலார் குவான்டிட்டிக்கு வந்து ஒன்லி பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும், டைரக்ஷன் இருக்காது. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. அதாவது திசை ஏதுமின்றி எண் மதிப்பு மட்டுமே கொண்ட இயற்பியல் அளவுகள் ஸ்கேலார் அளவுகள் எனப்படும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் ஸ்கேலார் குவான்டிட்டியை பாருங்கள். டிஸ்டன்ஸ், எனர்ஜி, பவர், டைம், ஸ்பீட், டென்சிட்டி, வால்யூம், ப்ரெஷர், ஒர்க், சார்ஜ், எலக்ட்ரிக்கல் கரண்ட், டெம்பரேச்சர், ஃப்ரீக்வன்சி, மாஸ். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. இப்போது தூரம், சக்தி, ஆற்றல், நேரம், வேகம், அடர்த்தி, கன அளவு, அழுத்தம், வேலை, சார்ஜ், மின்சாரம், வெப்பநிலை, அதிர்வெண், நிறை, இவை எல்லாமே பார்த்திங்கன்னா திசை ஏதுமின்றி எண் மதிப்பு மட்டுமே கொண்ட இயற்பியல் அளவுகள் ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகேங்களா? ஸ்கேலார் அளவுகள். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இது எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணியிருக்கணும். ஸோ எது வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி, எது வெக்டார் குவான்டிட்டின்றதை வந்து நம்ம எப்படி டெரைவ் பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து வெக்டார் குவான்டிட்டிஸ். ஓகேவா? வெக்டார் குவான்டிட்டிஸ்க்கு வந்து தமிழில் வந்து திசையான் அளவுகள் என்று குறிப்பிடுவார்கள். அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் விச் ஹேஸ் மேக்னிடியூட் ஆஸ் ஏ வெல் as a டைரக்ஷன். ஸோ இதுக்கு வந்து போத் மேக்னிடியூடும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். ஸோ XY டைரக்ஷன் ரெண்டுமே பயணிக்கும். ஸோ அதனால் இதுக்கு வந்து வெக்டார் குவான்டிஷன். ஓகே, வெக்டார் குவான்டிஷன். ஓகே, வெக்டார் குவான்டிட்டிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி வெக்டார்னாலே எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு XYZ இந்த மென்ஷன் பண்ணி வரக்கூடியது தான் வெக்டார் குவான்டிட்டிஸ். ஓகே, எண்ணளவையும் திசையும் கொண்ட இயற்பியல் அளவுகளே வந்து திசையான் அளவுகள் எனப்படும். ஓகே, வெக்டார் குவான்டிட்டிஸ்னால் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போமா? டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, டர்க்யூ, ஆக்ஸலரேஷன், ஃபோர்ஸ், weight, momentum, impulse, electrical field, magnetic field, current density, angular velocity. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா வெக்டார் குவான்டிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இடப்பெயர்ச்சி, திசைவேகம், முறுக்கம், முடுக்கம், வலிமை, எடை, உந்தம், உந்துவிசை, மின்சார புலம், காந்தப்புலம், தற்போதைய அடர்த்தி, கோண வேகம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா வெக்டார் குவான்டிட்டிஸ்னு சொல்லுவாங்க. இது எப்படி சொல்லுவாங்க? டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன? ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிஸ்டன்ஸை வந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணதோடைய ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் வந்து நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட், இடப்பெயர்ச்சின்னு சொல்லுவோம். வெலாசிட்டியை வந்து நம்ம கொடுத்தா தான் திசைவேகம் மாறும். டர்க்கியும் நம்ம கொடுக்கக்கூடியது, ஆக்ஸலரேஷனும் மேனுவலாக கொடுக்கக்கூடியது, ஃபோர்ஸும் கொடுக்கக்கூடியது, வெயிட் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ மொமெண்டம் வந்து மேலேருந்து உள்ளக்கூடிய விசை, இம்பல்ஸ், இது எல்லாமே பார்த்திங்கன்னா வெக்டார் குவான்டிட்டி. இதுக்கு எல்லாமே வந்து டைரக்ஷனும் இருக்குது, அடுத்து வந்து மேக்னிடியூடும் இருக்குது. ரெண்டுமே இருக்கிறதுனால இதுக்கு வந்து வெக்டார் குவான்டிட்டிஸ்னு சொல்கிறோம். சரி, ஓகே. ஸோ அடுத்த டாபிக் அப்படின்னு பார்க்கும்போது யூனிட், அலகுகள். ஓகே, த ஸ்டாண்டர்ட் தட் இஸ் நீடட் டு எக்ஸ்பிரஸ் எனி ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இஸ் கால்ட் த யூனிட். ஓகே, the standard that is needed to express any physical quantities is called a unit. எந்த ஒரு இயற்பியல் அளவையும் குறிப்பிட தேவையான தியாகு, ஓகே, நியதி அலகு என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா? நியதி அலகு என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா? இப்போது ஓவரால் ஐபி ஃபிசிக்ஸ்னு சொல்லக்கூடிய ஓவரால் ஸ்டாண்டர்டில் வந்து ரிசர்ச் பண்ணக்கூடிய எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட் அளவில் தான் வந்து இதை வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ லென்த்னா மீட்டர் எம், மாஸ்னா கிலோகிராம் கேஜி, டைம்னா செகண்ட்ஸ் எஸ், எலக்ட்ரிக்கல் கரண்ட்னா ஆம்பியர் ஏ, டெம்பரேச்சர்னா கெல்வின் கே. ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் டெரிவேஷனில் வந்து ஒரு பொருளை வந்து குவான்டிட்டிஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு தான் எஸ்ஐ யூனிட்னு நம்ம சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் யூனிட் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் யூனிட், அலகுகள் வகைகள்னு சொல்லக்கூடிய அந்த யூனிட் ஆர் ஆல்சோ டிவைடட் இன்டு த ஃபாலோயிங் பார்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்து வந்து அலகுகள் பின்வரும் பகுதிகளாக பிரிக்கப்படுகின்றன. இந்த ஃபண்டமெண்டல் யூனிட் ஆர் பேஸ் யூனிட். ஓகே, இந்த யூனிட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் ஆர் கால்டு ஃபண்டமெண்டல் யூனிட். தேர் ஆர் 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒன் இஸ் த மீட்டர், கிலோகிராம், செகண்ட், ஆம்பியர்,
Kelvin, candela, mole. ஓகேவா? ஒன்ஸ் அகெயின் ஐ கேன் repeat the 7 fundamental quantities: மீட்டர், கிலோகிராம், செகண்ட், ஆம்பியர், கெல்வின், கேண்டிலா, மோல். ஸோ இந்த செவன்ஸ் ஆர் த ஃபண்டமெண்டல் யூனிட் ஆர் பேஸ் யூனிட். அடிப்படை அலகுகள் இயற்பியல் அளவுகளின் அலகுகள் அடிப்படை அலகுகள் என்று அழைக்கப்படுகின்றன. 7 அடிப்படை அலகுகள் உள்ளன. யாப்பு, கிலோகிராம், நொடி, ஆம்பியர், கெல்வின், கேண்டிலா, மோல். ஸோ இவை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 7 அடிப்படை அலகுகள். ஓகேவா? அடுத்து வந்து டைப்ஸ் ஆஃப் யூனிட்டில் வந்து டெரிவ்டு யூனிட்ஸ் ஒன்று இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த யூனிட்ஸ் ஆர் த ஆல் அதர் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் விச் ஆர் அப்டைனட் வித் த ஹெல்ப் ஆஃப் த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் ஆர் கால்டு டெரிவ்டு யூனிட்ஸ். ஓகே, தருவிக்கப்பட்ட அலகுகள் அடிப்படை அலகுகளின் உதவியுடன் பெறப்படும் பிற இயற்பியல் அளவுகளின் அலகுகள் வழி அலகுகள் எனப்படும். ஸோ த எக்ஸாம்பிள் ஆஃப் யூனிட் ஆஃப் ஏரியா, வால்யூம், டென்சிட்டி, ஸ்பீட், பவர், ஒர்க், ஃபோர்ஸ், எனர்ஜி, ஆக்ஸலரேஷன், மொமெண்டம். எடுத்துக்காட்டு: பரப்பளவு, பருமன், அடர்த்தி, வேகம், திறன், வேலை, விசை, ஆற்றல், முடுக்கம், உந்தம் ஆகியவற்றை அலகுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தருவிக்கப்பட்ட அலகுகள். ஓகே, சப்ளிமெண்ட்ரி யூனிட். த யூனிட் யூஸ்டு டு சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டிஸ் ஆர் கேனவஸ் த சப்ளிமெண்ட்ரி குவான்ட்ஸ். ஓகே, எக்ஸாம்பிள்: யூனிட் ஆஃப் பிளைன் ஆங்கிள் அண்ட் சாலிட் ஆங்கிள் சொல்லக்கூடியது. ஓகே, எடுத்துக்காட்டு: தலக்கோணம் மற்றும் திண்ம கோணத்தின் அலகுகள். ஓகே, நிரப்பு அலகுகள் பயன்படுத்தப்படும் அலகுகள் துணை அலகுகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஓகே, இதுதான் வந்து சப்ளிமெண்ட்ரி யூனிட். ஓகே, அடுத்து வந்து சிஸ்டம் ஆஃப் யூனிட். ஓகே, அலகு முறையாண்மை. எ கம்ப்ளீட் செட் ஆஃப் ஹேவிங் போத் எ பேஸ் யூனிட் அண்ட் டெரிவ்டு யூனிட் இஸ் கேனவ் as the system of unit. Okay, the common system of units are measurement of the system: MKS system, CGS system, FPS system. Okay, மீட்டர், கிலோகிராம், செகண்ட் சிஸ்டம், சென்டிமீட்டர், கிராம், செகண்ட் சிஸ்டம், ஃபுட், பவுண்ட், செகண்ட் சிஸ்டம். ஓகே, இந்த மெத்தடில் வந்து காமன் சிஸ்டம் ஆஃப் யூனிட் அடிப்படை அலகுகள் மற்றும் வழி அலகுகள் இரண்டையும் கொண்டுள்ள முழுமையான அலகுகளின் தொகுப்பு அலகு முறை என்று அழைக்கப்படுகிறது. அலகுகளின் பொதுவான அமைப்பு. ஓகேவா? இதுதான் MKS, CGS, FPS சிஸ்டம்ஸ். ஓகே, ஸோ அடுத்து வந்து சிஸ்டம் ஆஃப் யூனிட் அலகு முறை. ஓகேவா? MKSனா எம்னா மீட்டர், கேனா கிலோகிராம், எஸ்னா செகண்ட்ஸ். ஓகேவா? நான் உங்களுக்கு வந்து ப்ரீவியஸில் ஷோ பண்ணியிருந்த அந்த கிராஃபுக்கு ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணலாம். அடுத்து வந்து FPSனா ஃபுட், பவுண்ட், செகண்ட். ஓகேவா? அந்த FPS சிஸ்டம் இஸ் கால்டு பிரிட்டிஷ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப மைனூட்டாக கேட்கக்கூடிய ஒரு சில கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸில் வந்து ரிப்பீட் ஆகலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் அதை வந்து நீங்கள் அண்டர்லைன் பண்ணி ஸ்டடி பண்ணிக்கணும். த FPS சிஸ்டம் இஸ் கால்டு பிரிட்டிஷ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து MKS அண்ட் CGS சிஸ்டம், இந்த ரெண்டு சிஸ்டத்தையும் வந்து கால் த மெட்ரிக் ஆர் டைனமிக்கல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. மெட்ரிக் ஆர் டைனமிக்கல் சிஸ்டம் என்று சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து இன்டர்நேஷ்னல் சிஸ்டம், SI. ஓகேவா? சர்வதேச அமைப்பு. அந்த யூனிட்டில் என்ன சொல்லியிருக்காங்க? SI வாஸ் அடாப்டட் இன் த இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் வெயிட் அண்ட் மெஷூர்ட் ஹெல்ட் இன் த ஜெனீவா இன் 1950. ஓகே, ஜெனீவா இன் 1916. ஓகேவா? இந்த பேசிக் ஆஃப் த கன்சென்சிவ். ஓகே, 1916 நடந்த இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் வெயிட் அண்டு மெஷூர், அந்த கான்ஃபரன்ஸில் வந்து SI யூனிட்டை வந்து அடாப்ட் பண்ணுறாங்க. SI 1960 ஜெனீவாவில் நடைபெற்ற எடைகள் மற்றும் அளவுகளின் சர்வதேச மாநாட்டில் விரிவாக ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகே, 1960 வந்து ஜெனீவா என்ற நகர் அமெரிக்காவில் நடைபெற்ற அந்த கான்ஃபரன்ஸில் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. SI சிஸ்டத்தை வந்து பேசிக் யூனிட் அடிப்படை அலகுகள் மற்றும் சப்ளிமெண்ட்ரி யூனிட் வந்து துணை அலகுகள்னு சொல்லி இந்த ரெண்டு வகையாக அவங்க வந்து பிரிக்கிறாங்க. ஓகேவா? பேசிக் யூனிட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அடிப்படை அலகுகள் வந்து 1960ஆம் ஆண்டில் அசல் அலகுகள் 6ஆக இருந்தன. ஆனால் 1971 மேலை சேர்ப்பதன் மூலமாக இது 7வது அலகாக மாறியது. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள், in the 1916 the original unit were 6, but the 1971 it's become the 7 unit by adding the mole. Okay, the basic quantities. Okay, mass, length, time, electrical current,
டெம்பரேச்சர், லூமினஸ் இன்டென்சிட்டி, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ட். ஓகேவா? ஸோ இதுக்கான சிம்பிள்ஸ் அண்டு யூனிட் அப்படின்னு பார்க்கும்போது மாஸ்க்கு வந்து கிலோகிராம், லென்த்துக்கு வந்து மீட்டர், டைமுக்கு வந்து செகண்ட் எஸ், எலக்ட்ரிக்கல் கரண்ட்டுக்கு வந்து ஆம்பியர் ஏ, டெம்பரேச்சர் கெல்வின் கே, லூமினஸ் இன்டென்சிட்டி கேண்டிலாக் சிடி, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மோல். ஓகே, அடுத்து வந்து இதுக்கான தமிழில் பாருங்கள். நீளம்னா மீட்டர் எம், நிறைனா கிலோகிராம் கேஜி, காலம்னா வினாடி எஸ், வெப்பநிலைனா கெல்வின் கே, மின்னோட்டம் ஆம்பியர் ஏ, பொருளின் அளவு மோல், ஒளியின் செறிவு கேண்டிலா சிடி. ஸோ இதை வந்து அடிப்படை பேசிக் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். அடுத்து வந்து சப்ளிமெண்டரி குவான்டிட்டிஸ், துணை அலகுகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரேடியன், ஸ்டெரேடியன் இஸ் எ டைமென்ஷன் லெஸ் குவான்டிட்டிஸ். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இதை நோட் பண்ணிக்கணும். ரேடியன் அண்டு ஸ்டெரேடியன் இஸ் எ டைமென்ஷன் லெஸ் குவான்டிட்டிஸ், பட் த ஆங்கிள் கேன் எக்ஸ்பிரஸ் ஆஸ் த ரேஷியோ ஆஃப் த லென்த் ஆஃப் த ஆர்க் ஆஃப் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் ஆப்ஜெக்ட். ஓகே, ரேடியன் மற்றும் ஸ்டெரேடியன் ஆகியவை பரிமாணமற்ற அளவுகள். ஏனென்றால் கோணத்தின் ஒரு வளைவில் நீளத்திற்கும் அந்த வட்டப்பட்ட பொருளின் ஆரத்திற்கும் உள்ள விகிதமாக வெளிப்படுத்தலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ். சப்ளிமெண்ட் பிளைன் ஆங்கிள்னா ரேடியன் ஆர்ஏடி, சாலிட் ஆங்கிள்னா ஸ்டெரேடியன் எஸ்ஆர். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து டெரிவ்டு யூனிட்ஸ், தருவிக்கப்பட்ட அளவுகள் அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் இஸ் எஸ்ஏ யூனிட் ஆஃப் த மெஷர்மெண்ட் கம்போஸ்ட் ஏ கம்பினேஷன் ஆஃப் த 7 பேசிக் யூனிட். ஓகேங்களா? இது 7 அடிப்படை அலகுகளின் கலவையால் ஆன அளவீட்டின் எஸ்ஐ அலகுகள் ஆகும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ், எக்ஸ்பிரஷன், டைமென்ஷனல் ஃபார்முலா. ஓகே, டைமென்ஷனல் ஃபார்முலா, பரிமாண வாய்ப்பாடு, இயற்பியல் அளவுகள், சமன்பாடு, பரிமாண வாய்ப்பாடு. ஓகேவா? ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர் வந்து L/Bன்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து L/Bயை வந்து நம்ம வந்து மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லுவோம். மீட்டரை வந்து இங்கே லென்த்து ஸ்கொயர்னு நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்து வந்து வால்யூம், ஏரியா இன்ட்டு ஹைட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஏரியா இன்ட்டு ஹைட்டை வந்து மீட்டர் க்யூப்னு சொல்லுவோம். எல் க்யூப்னு நம்ம வந்து மாற்றிருக்கோம். டென்சிட்டி வந்து மாஸ் பை வால்யூம். மாஸுக்கு வந்து நம்ம வந்து மாஸுக்கு வந்து எம்முன்னு சொல்லுவோம். கேஜிக்கு வந்து கேஜின்னு நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். கேஜிக்கு வந்து எம்மு, வால்யூம் வந்து எல் க்யூப் மைனஸ் எல் க்யூப். ஓகே, சரியா? உங்களுக்கு இந்த டைமென்ஷனல் ஃபார்முலா எப்படி கன்வெர்ட் ஆகிருக்குன்றது உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நம்மளுடைய அடுத்த இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கு நம்ம தனி வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஆக்ஸலரேஷன், வெலாசிட்டி பார் டைம். ஓகேவா? வெலாசிட்டிக்கு வந்து வெலாசிட்டி என்ன சொல்லுவோம்? அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஓகே, எல்டி -1. அப்போ டைமுக்கு வந்து எல்டி -2ன்னு நமக்கு கிடைச்சிடும். மொமெண்டம் அப்படின்றது மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. மாஸுக்கு வந்து கேஜினும், வெலாசிட்டியை வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம்னு சொல்லுவோம். அப்போ நமக்கு எம்எல்டி -1ன்னு நமக்கு கிடைக்கும். ஃபோர்ஸ், மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன். மாஸுக்கு வந்து கேஜினும், ஆக்ஸலரேஷனுக்கு வந்து வெலாசிட்டி பார் டைம்னு நம்ம சொல்லுவோம். அப்போ எம்எல்டி -2 நமக்கு கிடைக்கும். அடுத்து வந்து ஒர்க்கு, ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ்னு நம்ம கொடுக்கும். ஃபோர்ஸுக்கு வந்து மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன் அண்டு டிஸ்டன்ஸ்க்கு வந்து டி. ஓகே, மீட்டர்னு நம்ம சொல்லுவோம். அதனால் எம்எல் ஸ்கொயர் டி -2 நமக்கு கிடைச்சிடும். அதே மாதிரி பவர், ஒர்க் பை டைம், எனர்ஜி ஒர்க்கு, இம்பல்ஸ் ஃபோர்ஸ் இன்ட்டு டைம், ரேடியன் ஆஃப் த கிரேடியன்ஸ். ஓகேவா? டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம் எல். ப்ரெஷர் ஆர் த ட்ரெஸ், ஃபோர்ஸ் பை ஏரியா, எம்எல் -1 டி -2. சர்ஃபேஸ் டென்ஷன், ஃபோர்ஸ் பை லென்த். ஓகே, ஃபோர்ஸ் பை லென்த். அப்போ மீட்டர் டிவைடட் பை எம் -2 எஃப் = எம்ஏ. ஃப்ரீக்குவென்சி வந்து 1 டைம் பீரியட் 1/tன்னு சொல்லுவோம். அப்போ டி -1ன்னு கிடைக்கும். மொமெண்டம் ஆஃப் இனர்ஷியா, மாஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். அப்போ எம்எல்2 நமக்கு கிடைச்சிடும். ஓகே, எம்எல் -2. ஓகே, பரப்பு, செவ்வகம், நீளம் இன்ட்டு அகலம். ஓகே, இதுதான் வந்து பருமன், அடர்த்தி, திசைவேகம். ஓகே, பரப்பு நீளம் இன்ட்டு அகலம், பருமன் பரப்பு இன்ட்டு உயரம், அடர்த்தி நிறை இன்ட்டு பருமன், திசைவேகம் இடப்பெயர்ச்சி இன்ட்டு காலம், முடுக்கம் திசைவேகம் பை காலம், உந்தம் நிறை இன்ட்டு திசைவேகம், விசை நிறை இன்ட்டு முடுக்கம், வேலை விசை இன்ட்டு தூரம், திறன் வேலை இன்ட்டு காலம், ஆற்றல் வேலை, கனத்தாக்கு வந்து விசை இன்ட்டு காலம். ஸோ இதுக்கான பரிமாண வாய்ப்பாடு எல் ஸ்கொயர் எல் க்யூப்
ml மைனஸ் 3 எல்டி மைனஸ் 2ன்னு நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து டைமென்ஷன் ஆஃப் த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ், இயற்பியல் அளவுகளின் பரிமாணம். ஓகேவா? பரிமாணங்கள். த டைமென்ஷன் ஆஃப் த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இஸ் டிஃபைன்டு ஆஸ் த பவர் ஆஃப் விச் இஸ் அ ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் ஆர் த ரைஸ் டு ரீப்ரசன்ட் இட். ஓகே, இயற்பியல் அளவுகளின் பரிணாமம் என்பது அடிப்படை அலகுகள் அதை குறிக்கும் திறன் என வரையறுக்கப்படுகிறது. ஓகே, எக்ஸாம்பிள் டைமென்ஷனல் ஃபார்முலா கிலோகிராமுக்கு வந்து எம், லென்த்துக்கு எல், டைமுக்கு டி, டெம்பரேச்சருக்கு கே, எலக்ட்ரிக்கல் கரண்ட்டுக்கு ஏ, லூமினஸ் இன்டென்சிட்டினா சிடி, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்னா மோல். ஸோ இந்த நம்ம எப்போவுமே டைமென்ஷனல் ஃபார்முலாவை எழுதும் போது வந்து ப்ராக்கெட்டில் வந்து நம்ம எழுதணும். ஸோ அது எப்படி ப்ராக்கெட்டில் எழுதினா மட்டும்தான் அது வந்து டைமென்ஷனல் ஃபார்முலாவாக கன்சிடர் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அது வந்து யூனிட் ஆஃப் த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸாக கன்சிடர் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா? ஸோ நம்ம வந்து ப்ரீவியஸ்லி அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், டெரிவேட் யூனிட்ஸ். ஓகேவா? டெரிவேட் யூனிட்ஸ்னால் என்னென்னா எப்படி அது வந்து ஒரு ஃபார்முலாவிலேருந்து அதை டெரிவ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஓகேவா? ப்ளைன் ஆங்கிள்னால் ஆர்க் பை ரேடியன், ஆர்ஏடின்னு சொல்லி யூனிட்டு. சாலிட் ஆங்கிள்னா சர்ஃபேஸ் ஏரியா பை ரேடியஸ் ஸ்கொயர். ஓகே, எஸ்ஆர். ஏரியானா லென்த் இன்ட்டு பிரெத் மீட்டர் ஸ்கொயர். வால்யூம் வந்து ஏரியா இன்ட்டு ஹைட் மீட்டர் கியூப். ஆக்ஸலரேஷன்னா வெலாசிட்டி இன்ட்டு டைம் மீட்டர் எஸ் மைனஸ் 2. ஆங்குலர் வெலாசிட்டி ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் ரேடியன் எஸ் மைனஸ் 1. ஆங்குலர் வெலாசிட்டி பர் டைம் ரேடியஸ் எஸ் மைனஸ் 2. லீனியர் மொமெண்டம், மொமெண்டம் ஆஃப் இனர்ஷியா, ஃபோர்ஸ் மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன், ப்ரெஷர் ஃபோர்ஸ் பை ஏரியா, நியூட்டன் மீட்டர் மைனஸ் 2 ஆர் பிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த யூனிட்டு இதோடைய ஃபார்முலா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா? அந்த டெரிவ்டு குவான்டிட்டிஸ் அண்ட் தேர் யூனிட்ஸோடைய ஃபார்முலாஸ் அண்டு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா இஸ்ரோ எக்ஸாம்லேயும் சரி, கேட் எக்ஸாம் அல்லது நீங்கள் அனதர் ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக எழுதக்கூடிய எல்லா எக்ஸாம்லையும் இந்த டைமென்ஷனல் ஃபார்முலாலேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்டுடுவாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த டேபிள்ஸை வந்து நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணிக்கணும். எப்போ கேட்டாலும் நீங்கள் சொல்கிற அளவுக்கு ஃபிங்கர் டிப் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மீட்டர்ஸ் வந்து யூனிட்ஸில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைனா நீங்கள் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டிங்கன்னா உங்களால் இந்த யூனிட்டை கூட சரியாக உங்களால் போட முடியாமல் போயிடும். ஸோ அதில் வந்து மிஸ்டேக் ஆகிடும். மைனஸ் கியூபா இல்லை ப்ளஸ் கியூபா இல்லை கியூப் மட்டுமா வருமா, லென்த் வருமானதை வந்து ரொம்ப கவனமாக நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபோர்ஸ் மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன் கேஜி மீட்டர் எஸ் மைனஸ் 2 ஆர் நியூட்டன்னு சொல்லுவோம். ப்ரெஷர் வந்து ஃபோர்ஸ் பை ஏரியா நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் பிஏன்னு சொல்லுவோம். எனர்ஜி ஓர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் நியூட்டன் மீட்டர் ஆர் ஜே. ஓகே, இம்பல்ஸ் வந்து ஃபோர்ஸ் இன்ட்டு டைம் என்எஸ்ன்னு சொல்லுவாங்க. சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் இன்ட்டு லென்த் என் மீட்டர் மைனஸ் 1. மொமெண்டம் ஆஃப் ஃபோர்ஸ் டர்க்யூ ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் என்எம். எலக்ட்ரிக்கல் சார்ஜ் கரண்ட் இன்ட்டு டைம். ஓகேவா? ஏஎஸ்ஆர்சி. current density current by area ampere minus meter minus 2. Magnetic induction force by current into length Newton ampere minus 1 meter minus 1 or Tesla. Okay, the force constant force by displacement n meter minus 2. Planck constant energy of photons or frequency Js. Specific heat S heat energy by mass into temperature. Okay, J kg minus 1 K minus 1. Boltzmann constant K energy by temperature JK மைனஸ் 3 அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது தான். ஓகே, திருப்பு விசை, கோண திசைவேகம், கோண முடுக்கம், கோண உந்தம், மீச்சு குணகம், பாகியல் எண். ஓகே, இதெல்லாமே வந்து நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணிக்கோங்க. டெரிவேட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பரப்பு ஆற்றல் ஸ்ட்ரெரைன். ஓகே, இ ஈக்குவல் டு டெல் எல் பை டெல். ஓகே, இதுக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா எம் நாட் எல் நாட் டி. ஓகேவா? டி மட்டும் தான். மாடுலஸ் ஆஃப் த எலாசிட்டி ஈக்குவல் டு ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் எம்எல் மைனஸ் 1 டி மைனஸ் 2. ஓகே, வெப்ப ஏற்புத்திறன், மின்னூட்டம், காந்த தூண்டல், விசை மாறிலி, ஈர்ப்பு மாறிலி. ஓகேவா? ஈர்ப்பு மாறிலி, பிளாங்க் மாறிலி, பாரடே மாறிலி, போல்ஸ்ட்மேன் மாறிலி, ஆற்றல் பை வெப்பநிலை, அவகாட்ரோ மாறிலி டிவைடட் பை மின்னூட்டம். அடுத்து வந்து ஆங்கிள் வந்து டீட்டா ஈக்குவல் டு ஆர்க் பை ரேடியன். மீட்டர் வந்து கிடையாது, லென்த்து கிடையாது, இங்கே டைமை மட்டும்தான் மென்ஷன் பண்ணுவோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி theta equal to arc by radian. ml t minus 1 t minus 1. Planck constant வந்து h equal to mv square. ஓகே, m lambdaன்னு சொல்லுவாங்க. அப்போ ml 2 t minus 1. ஓகே, தெர்மல் ரெசிஸ்டன்சி வந்து del t theta t divided by q.
ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருங்க. ml -1 L -2 LT -3 தீட்டான்னு சொல்லுவாங்க. தெர்மல் கண்டக்டிவிட்டி K = h/del-T d theta by dx mLT³ - d theta1. போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் K = R/n mL/T -2 theta1. ஓகே. யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் R = PV/T mL/T -θ1. ஸோ இதுதான் வந்து அந்த டெரிவேடு டைமென்ஷன். அடுத்து வந்து டைமென்ஷன் லெஸ் பரிமாண மாற்ற அளவுகள்னு சொல்லக்கூடிய ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் விச் ஹேவ் 0 டைமென்ஷன் அண்ட் எஸ் சேம் நியூமெரிக்கல் வேல்யூ இன் த எனி சிஸ்டம் ஆல் த சிஸ்டம் ஆஃப் யூனிட் ஆங்கிள் சாலிட் ஆங்கிள் ரிலேட்டிவ் டென்சிட்டி ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி பைசன் ரேஷியோ as called the டைமென்ஷன் லெஸ் குவான்டிட்டிஸ். ஓகேவா. ஸோ டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டிக்கான எக்ஸாம்பிள்ஸ் கேட்டாங்கன்னா கோணம், திண்ம கோணம், ஒப்படர்த்தி, நியாய ஈர்ப்பு, பாய்சன் விகிதம் போன்ற அனைத்தும் அலகு அமைப்புகளையும் பூஜ்ஜிய பரிமாணமையும் ஒரே எண் மதிப்பையும் கொண்ட இயற்பியல் அளவுகள் பரிமாணமற்ற அளவுகள் எனப்படும் என்று சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே. மெஷர்மெண்ட் ஆஃப் த லார்ஜ் டிஸ்டன்ஸ் பெரிய தூரங்களை அளவிடுதல். ஓகேவா. மெஷர்மெண்ட் ஆஃப் த லார்ஜ் டிஸ்டன்ஸ். ஓகே. பெரிய தூரங்களை அளவிடுதல் லைட் இயர். ஓகேவா. மெஷர்மெண்ட் ஆஃப் த லார்ஜ் டிஸ்டன்ஸை வந்து லைட் இயரில் வந்து நம்ம கணக்கீடு பண்ணுவோம். இட்ஸ் a distance a light photon travel in the vacuum in 1 Julian years. ஓகே. 1 light year வந்து 9.467 × 10⁻15 மீட்டர். இதை வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ லைட் இயர் ஒரு லாங் டிஸ்டன்ஸை வந்து லைட் இயரில் மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. ஓகே. ஒரு ஜூலியன் ஆண்டில் ஒரு ஒளி போட்டான் வெற்றிடத்தில் பயணிக்கும் தூரமே வந்து ஒளியாண்டுன்னு சொல்லுவாங்க. டிஸ்டன்ஸ் லைட் போட்டான் ட்ராவல் இன் ஏ வேக்யூம் இன் 1 ஜூலியன் இயர்ஸ். ஓகே. ஒரு ஒளியாண்டு வந்து 9.467 × 10⁻15 மீட்டர். ஓகேவா. 15 மீட்டரில் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து அந்த இது பாருங்கள், உங்களுக்கு வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். உங்களுக்கு கிராஃபை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிடும். ஓகே. ஸோ அடுத்து வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் த லார்ஜ் டிஸ்டன்ஸ். ஓகே. பெரிய தூரங்களை அளவிடுதல் அப்படின்னு பார்க்கும்போது அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டில் வந்து சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்செக்ஸ் செகண்ட். ஓகே. பார் செகண்ட்ஸில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்க. அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் மெஷூர் த ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் த எர்த் அண்டு சென்டர் ஆஃப் த சன். ஓகேவா. எர்த் நம்முடைய லிவிங் எர்த்திலிருந்தும் சென்டர்லேருந்தும் சன்னுடைய சென்டரை வந்து நம்ம வந்து மெஷூர் பண்ணக்கூடிய ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் தான் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட். ஓகேவா. எங்கே பாருங்கள், தமிழில் பாருங்கள். வானியல் அலகு இது பூமியின் மையத்திற்கும் சூரியன் மையத்திற்கும் இடையிலான சராசரி தூரத்தை அளவிடுகிறது. ஒரு வானியல் அலகு = 1.496 × 10⁻11 மீட்டர். ஓகேவா. ஸோ கவனமாக ரீட் பண்ணிக்கோங்க. அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் = 1.496 × 10⁻11 மீட்டர். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சடனாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக வந்துடும் எக்ஸாம் டைமில். ஸோ நீங்கள் வந்து கவனமாக படித்ததிங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே. அட்டன் பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்செக்ஸ். இட்ஸ் ஏ யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ் யூஸ்டு ஏ அஸ்ட்ரானமி. ஓகே. பார்செக்ஸ் வந்து வானியலில் பயன்படுத்தப்படும் தூரத்தின் அலகு என்பது பொருளாகும். 1 parsec second = 3.086 × 10⁻16 மீட்டர் அப்படி இல்லைனா 3.16 லைட் இயர். ஓகேவா. 1 லைட் இயர் வந்து நம்ம எவ்வளோ சொல்லியிருந்தோம்னு தெரியும் இல்லையா. அதில் வந்து 3.16 லைட் இயர் வந்து நம்ம மல்டிபிள் பண்ணாங்கன்னா நமக்கு வந்து 1 பார்செக்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிடும். ஓகேவா. 1 பார்செக்ஸ் வந்து 3.086 × 10⁻16 மீட்டர். இதை வந்து நம்ம ஒளியாண்டில் சொல்லும் போது 3.26 ஒளியாண்டுகள். ஸோ நீங்கள் வந்து கிராஃப் பாருங்கள். ஒன் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் வந்து எர்த்தோடைய சென்டருக்கும் சன்னுடைய சென்டருக்கும் நமக்கு கால்குலேட் பண்ணக்கூடியது. அதே வந்து ஒரு பார்செக்ஸ்ன்றது நம்மளுடைய ஸ்டாருக்கும் சன்னுக்கும் இடையில டிஸ்டன்ஸை வந்து சொல்லக்கூடிய தான் 1 பார்செக்ஸ். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் யூனிட் ஆஃப் த லென்த் நீளத்தின் நடைமுறை அலகுகள் அப்படின்னு பார்க்கும்போது ஓகேவா. ப்ரிஃபிக்ஸ் மல்டிபிள் சிம்பிள்ஸ். ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து 10⁻1 10⁻2ன்னு சொல்லுவோம் இல்லையா. அதுக்கான பேர் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான சிம்பிள்ஸ் ரெண்டுமே நம்ம வந்து சேர்த்து பார்க்க போகிறோம். ஓகே. ஓட்டா. ஓகேவா. ஓட்டா அப்படின்னு சொல்லும்போது 10⁻24 இதுக்கு வந்து சிம்பிள் வந்து ஒய். அடுத்து வந்து ஜெட்டா. ஓகேவா. 10⁻21 ஜெட்னு சொல்லுவாங்க. எக்ஸா. ஓகேவா. 10⁻18 இ. பெட்டா. 10⁻15 பி. டெரா. 10⁻12
T, Ziga 10 to the power 9, G, Mega 10 to the power 6, M, okay, Kilo 10 to the power 3, K, Hecta 10 to the power 2, H, Deca 10, ஓகே, டிஏன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த யூனிட்டும் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃபிங்கர் டிப்பில் மெமரைஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அதான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு யூனிட்லேருந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு 3 கொஷின்ஸாவது வந்துடும், நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அடுத்து வந்து ப்ரிஃபிக்ஸில் வந்து என்ன சொல்லலாம்னா டெசி, ஓகே, மைனஸில் இது வந்து பாசிட்டிவ் வேல்யூ, இது வந்து மைனஸ் வேல்யூவில் வந்து பார்க்கும்போது -1 வந்து பெருசு, -2 பெருசு, அதுக்கப்புறம் அப்படியே வந்து நெகட்டிவ் ஆகிட்டே போகுது இல்லையா. ஸோ டெசினா -1D, சென்டினா -2C, மில்லினா -3M, மைக்ரோனா -6U, U, நேனோனா -9N, பிக்கோனா -12, ஓகேவா, பிக்கோனா -12P, ஃபெம்டோனா 15F, ஓகே, ஃபெம்டோனா 15F, அட்டோனா -18A, ஓகே, ஜெப்டோனா 10 to the power -21, Z, எக்டோனா 10 to the power -24Y அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த வந்து நடைமுறை அளவியல்ஸ், ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், ரேஞ்ச் அண்ட் ஆர்டர் ஆஃப் த லென்த், நீளங்களின் வரம்பு மற்றும் வரிசை, ஓகேவா. சைஸ் ஆஃப் த புரோட்டானின் அளவு வந்து 10 to the power -15, ஓகே. சைஸ் ஆஃப் த ஆட்டம் நியூக்ளியஸ், அணுக்கருவின் உருவளவு வந்து 10 to the power -14. சைஸ் ஆஃப் த ஹைட்ரஜன் ஆட்டம், ஹைட்ரஜன் அணுவின் உருவளவும் 10 to the power -10, ஓகேவா. அப்புறம் வந்து சைஸ் ஆஃப் த ரெட் பிளட் செல், ஓகேவா, ரத்த சிவப்பணுக்களின் அளவு 10 to the power -10. சைஸ் ஆஃப் த திக்னஸ் ஆஃப் த பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 to the power -5. திக்னஸ் ஆஃப் த பேப்பர், ரேடியஸ் ஆஃப் த எர்த், ஓகே, ரேடியஸ் ஆஃப் த எர்த் வந்து புவியின் ஆரம் வந்து 10 to the power -4. டிஸ்டன்ஸ் ஆஃப் த மூன் அண்டு சூரியனுக்கு வந்து 10 to the power 7. டிஸ்டன்ஸ் ஆஃப் த சன் அண்டு எர்த்துக்கு வந்து 10 to the power 8. சைஸ் ஆஃப் த கேலக்ஸி, ஓகேவா, விண்மீன் பேரடைவின் அளவு வந்து 10 to the power 21. டிஸ்டன்ஸ் ஆஃப் த பவுண்ட்ரி ஆஃப் த அப்சர்வபிள் யூனிவர்ஸ், எல்லைக்கான தூரம் வந்து 10 to the power 26. ஸோ லாஸ்ட் வேல்யூ வந்து 26ல் முடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து 10 to the power டெக்காலிருந்து பெம்டா வரைக்குமே வந்து ஜிட்டா ஆக்டா வரைக்குமே வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. ஸோ அடுத்து வந்து ரேஞ்ச் அண்ட் ஆர்டர் ஆஃப் த மாஸ், நிறைகளின் வரம்பு மற்றும் வரிசைகள் பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுதுங்களா, எலக்ட்ரான் வந்து 10 to the power -13, ஓகே, மாஸ் கேஜி. புரோட்டான் வந்து 10 to the power -27. ரெட் பிளட் செல் வந்து 10 to the power -13. டஸ்ட் பார்ட்டிக்கல் 10 to the power -9. ரெயின் ட்ராப்ஸ் வந்து 10 to the power 6. மஸ்கிட்டோ வந்து 10 to the power -5. கிரேப் வந்து 10 to the power -3. ஹியூமன் வந்து 10 to the power 2, ஓகே, எக்டா, ஓகே. மூன் வந்து 10 to the power 23. எர்த் வந்து 10 to the power 25. சன் வந்து 10 to the power 13. மில்க்வே கேலக்ஸி 10 to the power 41. ஸோ இந்த யூனிட் வந்து நீங்கள் வந்து ஃபிங்கர் டிப்பில் மெமரைஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா. மில்க்வே வந்து எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை நோட்ஸ் எடுத்து ஸ்டடி பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது நம்ம லாஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது ரேஞ்ச் அண்ட் ஆர்டர் ஆஃப் த டைம் இன்டர்வல், கால இடைவெளியில் வரம்புகள் மற்றும் வரிசைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஈவெண்ட் அண்டு டிஐஎஸ் செகண்ட்ஸ், ஓகே. லைஃப் ஸ்பேன் ஆஃப் த மோஸ்ட் அன்ஸ்டேபிள் பார்ட்டிக்கல், ஓகே, லைஃப் ஸ்பேன் ஆஃப் த மோஸ்ட் அன்ஸ்டேபிள் பார்ட்டிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து 10 to the power -24, ஓகேவா. அடுத்து பீரியட் ஆஃப் த எக்ஸ்ரே, ஓகே, எக்ஸ்ரே வந்து பார்த்தீங்கன்னா 10 to the power -19, ஓகே. பீரியட் ஆஃப் த லைட் வேவ் அப்போ 10 to the power -15. லைஃப் ஆஃப் த எக்ஸிடட் ஸ்டேட் ஆஃப் த ஆட்டம் வந்து 10 to the power -8, ஓகே. பீரியட் ஆஃப் த சவுண்ட் வேவ் வந்து 10 to the power -3. விங்க் ஆஃப் த ஹை, நம்மளுடைய ஹையோடைய அந்த மையப்புள்ளி இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா 10 to the power -1, ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து இந்த டைம் பிட்வீன் த சக்ஸஸிவ் ஹியூமன் ஹார்ட் பீட்ஸ், ஓகேவா, நம்மளுடைய இதய துடிப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 10 to the power 0ல் இருக்குது, ஓகேவா. அடுத்து வந்து டைம் ட்ராவல் லைட் ஃப்ரம் த மூன் ஆஃப் த எர்த் வந்து 10 to the power 0 தான், ஓகே. ட்ராவல் ஃப்ரம் லைட் ஃப்ரம் த சன் டு எர்த் வந்து 10 to the power 2, ஓகே. ரொட்டேஷன் பீரியட் ஆஃப் த எர்த், ஓகே, ரொட்டேஷனல் பீரியம் ஆஃப் த எர்த் வந்து 10 to the power 5. ரொட்டேஷனல் அண்ட் ரிவோல்யூஷன் ஆஃப் பீரியட் ஆஃப் த மூன் வந்து 10 to the power 6, ஓகேவா. ரிவோல்யூஷன் பீரியட் ஆஃப் த எர்த் வந்து 10 to the power 7. இந்த ட்ராவல் டைம் டு லைட் ஃப்ரம் த நியரஸ்ட் ஸ்டார், ஓகேவா. நியரஸ்ட் ஸ்டார் வந்து நமக்கு வந்து ஸ்டெர்லா ஸ்டார் இருக்குது. நியரஸ்ட் ஸ்டாருக்கு வந்து 10 to the power 8, ஓகேவா. ஏஜ் ஆஃப் த யூனிவர்ஸ் வந்து 10 power 17, ஓகே, 10 power 17 வரைக்குமே இருக்குது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் த ரேஞ்ச் ஆஃப் த ஆர்டர் ஆஃப்
நம்பர், டைம் இன்டர்வல், ஓகே, கால இடைவெளியின் வரம்புகள். ஸோ இந்த 5-6 டாப்பிக்கில் இருந்து மினிமம் வந்து உங்களுக்கு வந்து 3 or 4 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கம்பல்சரி வந்துடும். நீங்கள் வந்து இப்போ தான் ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலுடைய ரீசன்ட்ஸ் வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள். நம்மளுடைய ரவுண்டு ரியல் கண்டென்ட் இஸ்ரோ, டிஆர்டிஓ, கேட் ஜாம், ஃபிசிக்ஸ் ஆஸ்பிரண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து மோர் தென் டவுட் இருந்தால் நீங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்மளுடைய குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.